டாக்டர் இங்கே இப்படி போட்டு உட்காரலாமா உட்காரக்கூடாதா டாக்டர்? உட்காரலாம். ஆனால் எவ்வளோ நேரம் உட்கார போகிறீங்கன்றதை பொறுத்து. இப்போ நீங்கள் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உட்காரணும். இந்த மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா முட்டியை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ, உள்ளே இருக்கிற லிகமெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இதனால சில மசில்ஸ் ரிலாக்ஸ்டாக இருக்கும். பட் கண்டினியூஸாக ரொம்ப நேரம் உட்காந்தீங்கன்னா முக்கியமாக காலுக்கு போகிற ரத்த குழா முட்டிக்கு பின்னாடியிலேருந்து வரும். அதையே நீங்கள் ஃபுல்லாக போட்டு அமுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. அதனால பாதம் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் மறக்க ஆரம்பிச்சிடும். மறக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மசில்ஸும் வீக் ஆகும், ரத்த குழாவும் பாதிப்படையும். நல்லதே கிடையாது. இப்போ இதே தான் இதுக்குமா டாக்டர் இப்படி உட்கார்றதுக்கு? இப்போன்னா இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்பைனோட கவச்சரே மாறி இருக்கு. சரி, எவ்வளோ நேரம் உங்களால் எப்படி உட்கார முடியாது. ஆனால் கொஞ்ச நேரம் ஜாலியாக இருக்கு டாக்டர். கொஞ்ச நேரம் உட்காரலாங்க. இதெல்லாம் கண்டினியூஸாக உட்கார முடியாது. கண்டினியூஸாக நான் இப்போ எப்படி உட்காந்துருக்கேன், ஆமாம், நேராக உட்காந்துருக்கேன். என் ஸ்பைன் எப்படி இருக்கு, நார்மல் கர்வேச்சர் ஆஃப் ஸ்பைன், நார்மல் கர்வேச்சர் ஆஃப் ஹிப் எப்படி இருக்கணுமோ அந்த பொசிஷனில் உட்காந்தோம்னா ப்ராப்ளம் கிடையாது. முதுகு தண்டு சீரா இப்படி இருக்கும்னா இதே மாதிரி இருக்கணும். ஆமா, முதுகு தண்டு நம்மளுக்கு நேரா கிடையாது, வளைஞ்சு தான் இருக்கும். கழுத்து பக்கம் பின்பக்கமும், செஸ்ட்ல முன்னாடியும், ஸ்பைன்ல பின்னாடியும் வளைஞ்சு இருக்கும். ஸோ அந்த வளைவு எப்படி இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி நம்ம உட்காந்தோம்னா ப்ராப்ளம் கிடையாது. அந்த வளைவை மாற்றி நம்ம இப்படி கீழே இப்படி கூன் போட்டு கீழே குனிஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறோம், அது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறோம், ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா இல்லை, கண்டிப்பா வலி வரதான் செய்யும். இது டாக்டர் சமணம் போட்டு உட்கார்றது, ஒரு கால் மடக்கி உட்கார்றதே நல்லது கிடையாது. இப்போ 2 காலையும் 2 லிகமெண்ட்ஸையும் ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு உட்காருறீங்க. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நல்லது. அதே இது நீங்க ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றீங்க, உங்க காலோட தசையெல்லாம் நல்லா டோன்டா இருக்கு, உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ஆர்த்ரைட்டிஸும் கிடையாது, நீங்க உட்காரலாம். பட் எக்ஸசைஸ் பண்ணாம எனக்கு சப்பளங்கால் போட்டு உட்காரதான் பிடிக்கும்னு உட்கார்றது, தரையில அடிக்கடி உட்காந்து எந்திரிச்சிங்கன்னா மூட்டு தேய்மானம் சீக்கிரமா வந்துடும். நம்ம வந்து எப்படி நம்ம டயபெட்டிஸ்க்கு கேபிட்டல் ஆயிட்டோமோ இந்தியா, அதே மாதிரி மூட்டு தேய்மானத்துக்கும் கேபிட்டல் ஆயிட்டு வரும். இது ஏன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் உடல் பருமன். நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஆமாம். 2வது நீங்கள் தொப்பை சொன்னீங்க, அது எல்லாமே வெயிட் ரிலேட்டட் தான். ஸோ அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது, வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. 2வது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சுத்தமாக கிடையாது. ஸோ மசில் டோன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி வீக்கான உடம்பை வச்சுட்டு நம்ம தரையில் சப்பளங்கால் போட்டு உட்காந்து ஃபுல் ப்ரெஷர் முட்டியில் கொடுத்து எந்திரிக்கும் போது உங்கள் உடம்போட கிட்டத்தட்ட 10 அல்லது 12 மடங்கு வெயிட் ப்ரெஷர் உங்கள் முட்டியில் வருது. எங்கப்பா இப்போ நான் ஒரு 80 கிலோ இருக்கேன்னா 10னா 800 900 1000 கிலோவில் போயிருது. 1000 கிலோ ப்ரெஷர் வந்து உங்களை முட்டி மேலே வருது. நீங்கள் படிக்கட்டு ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏறும்போது கிட்டத்தட்ட